இந்தியாவில் கடந்த சில வாரங்களாக கொரோனா வைரஸ் தொற்று மீண்டும் பரவி வருகிறது. இந்தியாவில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்திலும் சிலருக்கு பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கர்ப்பிணிகள் மாஸ்க் அணிய வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் கர்ப்பிணி தாய்மார்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் பற்றி விழுப்புரம் மாவட்ட அரசு பொதுநல மருத்துவர் ஜோதி பல தகவல்களை நம்மிடம் பகிர்ந்துள்ளார். கோவிட் வர்சஸ் ப்ரெக்னென்ட் மதர்ஸ். இந்த கோவிட் ஸ்ப்ரெட்ல ப்ரெக்னென்ட் மதர்ஸ் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணுமா, ஸ்பெஷல் கேர் இருக்கணுமா? ப்ரெக்னென்ட் மதர்ஸ் அவாய்ட் கோயிங் இன்டு ஒரு குரூப்ஸ் போகாதீங்க, ஒரு கேதரிங்ஸ் போகாதீங்க, ஒரு பப்ளிக் பிளேஸ் போகாதீங்க. அவாய்ட் யுவர் செல்ஃப். ரொம்ப எமர்ஜென்சினா இஃப் யூ வாண்டட் டு கோ மியர் எமர்ஜென்சி வேற மாஸ்க் போட்டுக்கோங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க, ஹேண்ட் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி ஸ்பெஷல் கேர்னா நியூட்ரிஷன் நல்லா சாப்பிடுங்க, நல்ல நியூட்ரிஷன் இருக்கிற உணவாக சாப்பிடுங்க. இதை கீரை பழங்கள் இதெல்லாம் சாப்பிடும் போது உங்களோட இம்யூனிட்டி கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். இம்யூனிட்டி பூஸ்டப் ஆனாலே வாட் எவர் எந்த வைரஸாக இருந்தாலுமே வர்றது நம்மளை தாக்குறது கொஞ்சம் கம்மி தான், அந்த தாக்கத்தோட இது கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது என்ன பண்ணணும்? ப்ரெக்னென்ட் மதர்ஸ் அந்த வயிற்றில் இருக்க குழந்தைக்கு நான் இப்போ பாசிட்டிவ் ஆகிட்டேன், என் வயிற்றில் இருக்க குழந்தை பாசிட்டிவ் ஆகிடுமா அப்படின்ற கேள்விலாம் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் ஆனதில்லைங்க. நீங்கள் பாசிட்டிவ்னா உங்கள் குழந்தைக்கு அது தொப்புள் கொடி வழி அந்த மாதிரி ஆனதில்லை. இவ்வளோ அவுட் பிரேக் ஃப்ரம் 2022 ஒரே ஒரு கேஸ் தான் நியூ பார்ன் கோவிட் பாசிட்டிவ்னு ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. அதனால இது சான்சஸ் ஆர் வெரி லெஸ், அந்த மாதிரி ஆகாது. சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம், குழந்தை பிறந்துடுச்சு, இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி எனக்கு பாசிட்டிவ் வந்துச்சு, கோவிட் பாசிட்டிவ். நான் என் கை குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது பரவிடுமா? கிடையவே கிடையாதுங்க. தாய்ப்பாலில் கோவிட் வைரஸ்லாம் பரவாது. நீங்கள் தாய்ப்பால் கொடுத்து தான் ஆகணும். ஒன்லி திங் என்ன, நீங்கள் பால் கொடுக்கும் போது அந்த குழந்தை முன்னாடி காஃப் பண்ணுறதோ தும்புறதோ அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. வேற மாஸ்க் போட்டுக்கோங்க, உங்கள் முகத்தை கொஞ்சம் திருப்பிக்கோங்க, அலைன்மெண்ட் மாற்றிக்கோங்க. அந்த குழந்தையோட மூஞ்சுக்கு நேரம் உங்கள் முகத்தை கொண்டு போகாதீங்க. ஃபீட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய நீங்கள் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய உங்ககிட்ட இருந்து தள்ளி வச்சுக்கிறது பெட்டர். ஃபீட் பண்ணும் போதெல்லாம் அந்த குழந்தைய எடுத்து உங்களோட வச்சுக்கிறது அந்த குழந்தைக்கு வர வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அந்த குழந்தை முன்னாடி இரும்புறதோ தும்புறதோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ப்ரெட் தான் ஆகும். வேற ஃபேண்டசி டவுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு இப்போ நான் கோவிட் பாசிட்டிவாக இருக்கேன், எனக்கு நார்மல் டெலிவரி நடக்காதா, எனக்கு சர்ஜரி தான் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கூட அவங்களுக்கு தோணுது. அப்படிலாம் இல்லைங்க. நார்மல் டெலிவரி கண்டக்ட் பண்ண இஃப் யூ ஆர் கோவிட் பாசிட்டிவ் உங்களுக்குன்னு ஒரு ஐசோலேஷன் வார்டில் உங்களுக்கு நார்மல் டெலிவரி கண்டக்ட் பண்ணுவாங்க. தான் அவங்க ப்ரிகாஷன்ஸ் எடுத்துப்பாங்க. அவங்க இது கோவிட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி உங்களுக்கு டெலிவரி கண்டக்ட் பண்ணிப்பாங்க. அதனால நார்மல் டெலிவரி நடக்காதா, சிசேரியன் தான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. மோட் ஆஃப் டெலிவரி வில் பி அக்கார்டிங் டு த பேஷண்ட். இதுதான் நீங்க ப்ராக்ரஸ் ஆகிற விதம் தான் அது மோட் ஆஃப் டெலிவரி டிசைட் பண்ணும். கோவிடுக்கும் அது மோட் ஆஃப் டெலிவரிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அடுத்தது வேக்சின் பத்தி இப்போ நம்ம ஆல்ரெடி வி ஹேவ் வேக்சினேட்டட் ஃபார் கோவிட். நம்ம எல்லாருமே வேக்சின் எடுத்திருக்கோம். இப்போ இட் இஸ் அண்டர் ரிசர்ச். இப்போ புது ஸ்ட்ரெயினுக்குலாம் நம்ம ஏதாவது வேக்சின் போடணுமா அப்படிலாம் இட் இஸ் அண்டர் ரிசர்ச் தான். இப்போ நம்ம யாருக்கும் எந்த வேக்சின் கொடுக்கறது இல்லை. பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபுட் எதாவது எடுக்கணுமா, ஸ்பெஷல் கேர் எதாவது எடுக்கணுமா? எதுவுமே இல்லைங்க. ஸ்பெஷல் கேர்னா உங்களை நீங்கள் ஐசோலேட் பண்ணிக்கோங்க. குரூப்ஸ் உள்ள போகாதீங்க, அவ்வளோதான். கும்பலாக இருக்கிற இடத்துல போகாதீங்க. மாஸ்க் போடுங்க, ஹேண்ட் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுங்க. இதான் ஸ்பெஷல் அட்வைஸ்னா இது ஒன்று தான். எல்லா கர்ப்பிணி தாய்மார்களும் போயிட்டு கோவிட் டெஸ்ட் எடுக்கணுமா, இல்லை சிம்டம்ஸ் இருந்தால் மட்டும் போய் பார்க்கணுமா? யாருக்கு சிம்டம்ஸ் இருக்கோ அவங்க எடுத்தா போதுங்க. எல்லா ப்ரெக்னென்ட் மதர்ஸும் போய் கோவிட் டெஸ்ட் பண்ணணுன்றது அவசியம். Why it is pregnant mothers? நம்ம ஏன் pregnant mothers இது பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்கிறோம்? ஜென்ரலி pregnancy is a immunocompromised state. இப்படி ஒரு டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், HIV பேஷண்ட்டு, கேன்சர் பேஷண்ட்டு இவங்கெல்லாம் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். ப்ரெக்னன்சின்றதே ஒரு இம்யூனோகாம்ப்ரமைஸ் ஸ்டேட். ப்ரெக்னென்ட் மதர்ஸ் கொஞ்சம் இம்யூனிட்டி கம்மியாக தான் இருக்கும். அப்போ நார்மலாக இருக்கிற விமனோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமனுக்கு தாக்கங்கள் அதிகமாக தான் இருக்கும். ஸோ வி ஆர் ஸோ கன்சிடரிங். அண்ட் அவங்க வயிற்றுல இன்னொரு குழந்தை இருக்குது, இட் ஷுட் நாட் பி அஃபெக்டட் பை சம் அதர் டிசீஸ். அப்படின்னும் போது வி ஷுட் கேர் தெம் மோர். அதனால தான் நம்ம ப்ரெக்னென்ட் மதர்ஸ் எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ரா கேர் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற இதில் ப்ரெக்னென்ட் மதர்ஸ் ஸ்டே சேஃப், ஈட் வெல், வேர் மாஸ்க், மெயின்டைன் ஹேண்ட் ஹைஜீன். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கனாலே நத்திங் வெல்கம். கொரோனா, இந்த கோவிட் வைரஸ், ஃப்ளூ வைரஸ் எது வேணா இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்ஸா எதுவுமே உங்களை வராது. இதெல்லாம் பண்ணுங்க. கொஞ்சம் வீட்டில் வேற யாருக்காவது ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் அவங்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் உங்களை நீங்கள் குவாரண்டைன் பண்ணிக்கோங்க, நீங்கள் தனிமைப்படுத்திக்கோங்க, அவங்க கிட்ட போகாதீங்க. இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன், ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணாலே you can come across everything. So don't know nothing to worry. இப்போ ஒன்றும் புது கொரோனா நம்மளை தாக்குறதோ, புதுசாக ஒரு வைரஸ் ஊருக்குள்ளே வந்துச்சு நமக்கு பெரிய பாதிப்பு இருக்க போது அப்படிலாம் எதுவுமே கிடையாது.
Always wear a mask and maintain your hand hygiene. Stay healthy. Thank you.